ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்த்டே மிராக்கிள். என்ன அடிக்கடி பர்த்டே மிராக்கிள் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இது எனக்கு நடந்தது இல்லை, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நடந்தது. ஒரு பழனி ட்ரிப்பில் நடந்த ஒரு சூப்பரான சாய் மிராக்கிள். அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பாபாவுடைய மிராக்கிள்ஸ், முருகனோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியாதவங்களுக்கு சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்பரான ஒரு மிராக்கிள்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இப்போ இந்த மிராக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கலை. ஒரு சாய் சகோதரி, என்னோடய டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்து என் கூட பழனிக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து தொடங்கின ஒரு விஷயந்தான் இந்த மிராக்கிள். இந்த வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு புரிய வரும் எப்படி வந்து எல்லா சித்தர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு லீலைகளை நடத்தியிருக்காரு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, நான் நிறைய பேர் வந்து போன வீடியோவில் சிவன், அம்மாவுடைய சிவன் வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பர்த்டே மிராக்கிளில் ஒரு சில கமெண்ட்ஸ், எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நாங்களும் தான் சாமி கும்பிட்றோம், எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பதில் இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பாபா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிரூபணம் ஆகும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த சாய் சகோதரி வந்து பழனிக்கு என் கூட வந்திருந்தாங்க. வந்த இடத்துல தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. அவங்க காவடி எடுத்திருந்தாங்க. எடுத்துகிட்டு கீழே வந்தாங்க. கீழே வந்த இந்த சகோதரிக்கு வந்து 2 நாளில் பிறந்த நாள். இப்போ அவங்க முருகர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து 2 நாளில் பர்த்டே வருது, என் பர்த்டேக்கு நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், என்னை வெறுங்கையோட அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது கிஃப்ட் தரீங்களா முருகான்னு முருகர்கிட்ட தான் கேட்டிருக்காங்க இந்த சகோதரி. இப்போ கேட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மரத்தை பார்க்குறாங்க. பழனியில் அடிவாரத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு பாபா இருக்கார். அந்த பாபா வந்து உடஞ்ச பாபாவாக இருக்கார். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பாபாவை பார்த்ததும் ஓகே, இது என்னடா உடஞ்ச பாபாவாக இருக்கார், பார்க்க புதுசாக இருக்குது, அந்த பாபா உடஞ்சிருக்கு, இப்படி விட்டுட்டு போயிருக்காங்களே நடு ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னு அதை பார்த்ததும் உள்ளுணர்வு சொல்லுது, எடுக்கணும், நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுது. அந்த சகோதரி அந்த இதையே எடுத்துட்றாங்க, பாபாவுடைய விக்கிரகத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை தான் அவங்க முருகர் இன்னைக்கு எனக்கு கொடுத்த கிஃப்டாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் முருகர்கிட்ட அவங்க கேட்குறாங்க. அவங்க முருகருடைய பக்தி மட்டும் இல்லை, தீவிரமான சாய் பக்தரும் கூட. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, முருகர்கிட்ட பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேயே பழனி அடிவாரத்திலேயே இவங்களுக்கு பாபாவுடைய விக்கிரகம் கிடைக்கிது. கிடைச்சதும் இது வந்து பாபாவுடைய கிஃப்ட்டு, பாபாவே நம்ம வீட்டுக்கு கிஃப்டாக வந்துட்டாருன்னு சந்தோஷமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பாபாவுடைய கை வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யாரோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இவங்க வந்து அந்த உடஞ்ச விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாபாவுடைய உடஞ்ச விக்கிரகத்தை தாராளமாக வீட்டில் வச்சு வழிபடலாம். இதை நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்காவது பாபாவை இந்த மாதிரி தனியாக கிடக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தூக்கிட்டு வாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய பேர் இன்னும் அறியாமையால் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நிறைய இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பட் இப்போவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கே உடஞ்சிருந்தாலும் பாபா இருந்தாலும் அதை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க இந்த பாபாவை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சாய் சகோதரி, வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 நாளில் எனக்கு ஒரு மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கு ஒரு சகோதரி அனுப்பின அந்த மெசேஜில் வந்து அவங்க பழனியோடைய வீடியோவை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தூங்கின போது நைட்டு அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் நானும் அவங்களும் பழனியில் வந்து இருக்கிற மாதிரியும், அதாவது தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்திருக்கோம். ரிட்டன் போகிற போது அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் வந்து பாபா சிலை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சகோதரி வந்து எனக்கு பாபா சிலை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும்போது ஒரு சிலையை எடுத்தால் அந்த விக்கிரகம் வந்து உடஞ்சிருக்கு. இப்போ அவங்க வந்து என்ன இந்த விக்கிரகம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து பரவாயில்ல, எனக்கு அந்த உடஞ்ச விக்கிரகம் தான் வேணும் அப்படின்னு நான் கேட்குற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. இந்த கனவு முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இந்த கனவுக்கு அர்த்தம் புரியலை. இப்போ இந்த கனவை அவங்க எனக்கு சொல்லி இந்த மாதிரி போடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் யோசித்தோன்னும் எனக்கு புரிய வருது. பழனியில் நிஜமாலுமே என் கூட வந்த
அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு உடஞ்ச விக்கிரகம் மரத்தடியில் கிடச்சதாகவும் அதை வந்து அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்ததை நாங்களே பார்த்தோம். என்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஸோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் பழனியில் நடந்ததே. அப்போ இந்த பொண்ணுக்கு அது எப்படி அப்படியே அச்சு பிசுறாமல் கனவாக வந்திருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு வேளை அந்த உடஞ்ச விக்கிரகத்தை வந்து நான் தான் வாங்கணுமோ, ஒரு வேளை அதை நான் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கணுமோ, இல்லை அந்த பாபா நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்கிறாரா என்னன்னு ஒரே கன்ஃபியூஷன் ஆகி நான் பாபா கிட்ட கேட்குறேன். என்ன பாபா இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டபோது அவர் எனக்கு சச்சரதம் மூலயமா சொன்னது என்ன அப்படின்னா, ரூபாய் 15 தட்சணை 15 கொடுத்து அந்த விக்கிரகத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே ஒரு 2 கேள்வியாக நான் வைக்கிறேன். அப்போ அவர் வந்து அதை நான் தான் வாங்கிக்கணும், அவகிட்டேருந்து அதை நான் வாங்கிக்கணும் அப்படின்னும், அந்த விக்கிரகம் என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து எனக்கு சச்சரத்தில் பதில் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அதை எப்படி கேட்குறது? ஏன்னா ஆசையாக பர்த்டேக்கு கிஃப்டாக வந்திருக்காருன்னு எடுத்துகிட்டு போன பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி அதை வந்து எனக்கு கொடு அப்படின்னு நம்ம எப்படி கேட்குறது அப்படின்னு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 நாளாக எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நடந்ததை நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து, எனக்கு ஒரு 2 நாள் கழித்து இன்னொரு சாய் சகோதரி அவங்க வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க. அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாபாவோடைய ஒரு வஸ்திரமும் அதே வஸ்திரம் போட்டிருந்த பாபாவுடைய ஒரு புது விக்கிரகத்தை அவங்க ப்ளூ கலரில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு அனுப்புகிறாங்க. இந்த ட்ரெஸ் பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு வஸ்திரமும் ஒரு பாபாவுடைய ஒரு வஸ்திரம், அதாவது அவங்க ஊரில் இருக்கிற கோயில் பேர் சொன்னாங்க, அச்சரப்பாக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், அச்சரப்பாக்கம் கோயிலுடைய பாபா வஸ்திரத்தை எனக்கு அவங்க அனுப்புகிறாங்க. அது கூட ஒரு விக்கிரகத்தையும் அனுப்புகிறாங்க. இந்த விக்கிரகத்துக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலரும் அவங்க எனக்கு அனுப்புகிற பாபாவுடைய வஸ்திரம் ரெண்டும் பாருங்கள் ஒரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இப்போ இந்த கிஃப்ட்டு வந்து நான் பிரித்து பார்த்த அடுத்த செகண்ட் என் மனசில் வந்து ஒரு ஓட்டம் ஓடுது. என்னென்னா, இதை பார்கவிக்கு கொடு அப்படின்னு. அந்த சகோதரி, எந்த சகோதரி வந்து பழனியிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த பொண்ணுக்கு இதை கொடு அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப திரும்ப பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். இது வந்து என்னுடைய எண்ண ஓட்டம் சரிதானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இதை நான் சச்சரத்தில் சரி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதில் எனக்கு வந்த பதிலை பாருங்கள். நான் பாபா கிட்ட வச்ச கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் வந்ததும் எனக்கு வந்து ஏன் அந்த பொண்ணுடைய பெயர் மனசில் ஒலிக்குது, அப்போ நீங்கள் வந்து இதை அவளுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா, நான் வந்து இதை அவளுக்கு அனுப்பி வைக்கட்டுமா, கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது சச்சரதம் ஓப்பன் பண்ணதும் அவர் கொடுத்த பதில் பாருங்கள், கொடு. இந்த 2 வார்த்தை தான் எனக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அதாவது என் மனசுலையே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது அப்படின்னு சரி எதுக்கும் நம்ம கேட்போம், நம்ம உள்ளுணர்வு சரிதானான்னு கேட்டுக்கலான்னு ஓப்பன் பண்ணால் கொடு அப்படின்னு 2 வாட்டி சொல்கிறாரு. அதே பதில் எனக்கு இதில் கிடைக்கிது. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இந்த செகண்டு தான் பாபாவுடைய லீலை என்னன்னு புரிஞ்சுது. நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த உடஞ்ச பாபா அதை வந்து கேட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா பர்த்டே கிஃப்ட்டுக்காக நினச்சி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் அதை பாபா எனக்கு கொடுக்க சொன்னாருன்னு நான் சொன்னால் அது அபத்தமாயிராதா? அந்த பொண்ணுக்கு சங்கடமாக இருக்காதா பாபா? இதைத்தான் நான் பாபா கிட்ட கேட்டேன். ஏன் பாபா பர்த்டேவுக்காக கிடச்சிதுன்னு சந்தோஷமாக இருக்குது, பொண்ணுக்கிட்ட போய் அதை பாபா எனக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும், நான் எப்படி அதை கேட்குறதுன்னு நான் ஒரு 2 நாள் 3 நாள் ஆற போட்டுட்டேன். நான் சொல்லவே இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் 3 நாளில் இன்னொரு சாய் சகோதரிகிட்டேருந்து எனக்கு இந்த கிஃப்ட் வருது. அவங்க ஆசையாக பாவம் எனக்காக தான் அனுப்புனாங்க. இப்போ நான் வந்து பாபாவுடைய பெர்மிஷன் இல்லாமல்
நம்ம எதையும் பண்ண முடியாதுல்ல. எனக்காக அனுப்புனத அக்கா யாருக்காவோ குடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்களும் நெனச்சிடக்கூடாது. இந்த பதட்டமும் இருக்குது. ஸோ நான் சத்சரதத்தில் நான் கேட்குறேன். கேட்டதும் பாபா ஸ்ட்ராங்கா கொடுன்னு சொல்லும்போது எனக்கு புரியுது. அந்த உடஞ்ச பாபாவ எப்படிடா வாங்குறது அப்படின்னு சங்கடப்பட்டா, அவர் அதுக்கு மேலே பர்ஃபெக்டாக பிளான் போட்டு, நான் தான் புது விக்கிரகத்தையே கிஃப்ட் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டேனே, அதுக்கு நான் தயார் பண்ணிட்டேனே, அதனால தானே நான் அதை வாங்க சொல்கிறேன், நீ இதை கொடுத்துட்டு அப்புறம் அதை வாங்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு நான் சந்தோஷமாக அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பாபா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்ப சொன்னார், நான் அதை அனுப்புகிறேன், அதை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு தட்சணையை கொடுத்துட்டு பாபா வந்து அந்த விக்கிரகத்தை ஏன்னு தெரில என்னை வாங்க சொல்லியிருக்காரு, அந்த உடஞ்ச விக்கிரகத்தை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்டதும் அந்த பொண்ணு சரிங்கக்கா, பாபா சொன்னால் செஞ்சிடலாம், ஒன்றும் பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு முதல்ல நான் அந்த கிஃப்ட்டை அனுப்புகிறேன். அந்த கிஃப்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு அவங்க வந்து அதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு அந்த உடஞ்ச விக்கிரகத்தை அனுப்புகிறாங்க. ஆனால் பாருங்கள், நான் வந்து அந்த சத்சரத்தில் ஓப்பன் பண்ணும்போது தட்சணை 15 அப்படின்னு எனக்கு தென்பட்டுச்சு. ஆனால் நான் 15 ரூபா கொடுத்து வாங்கலை, 101 ரூபா கொடுத்து தான் இந்த உடஞ்ச விக்கிரகத்தை நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு வெறும் 15 ரூபா கொடுத்து அதை எப்படி வாங்குறது அப்படின்ட்டு நான் 101 ரூபாயை அந்த பொண்ணுக்கு ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு அந்த விக்கிரகத்தை அனுப்புமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களும் அதை பதிலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ ஒன் சைடு அவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் வேணும்னு கேட்டாங்க. என்ன ஒரு வாரம் கழித்து அவங்களுக்கு பர்த்டே கிஃப்டாக பாபா போகிறாரு. அதுவும் முதல்ல உடஞ்ச பாபாவாக போனார், அதுக்கப்புறம் வந்து புது பாபாவாக போகிறாரு, புது ட்ரெஸ்ஸு அண்ட் ஒரு கோயிலோடைய வஸ்திரமும் அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்டாக போகுது. ஸோ அதுக்காக தான் பாபா வந்து எனக்கு அனுப்ப வச்சுருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அவங்க வந்து எனக்கு ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி தான் அந்த உடஞ்ச விக்கிரகத்தை எனக்கு அனுப்புனாங்க. அந்த பார்சல் என் வீட்டுக்கு வரும்போது பாபாவுடைய தலை உடஞ்சி வந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ, இதில் வந்து கழுத்து பகுதி உடஞ்சி வந்திருந்தது. பாபாவுடைய உடம்பு தனியாகவும் பாபாவுடைய தலை தனியாகவும் தான் வந்திருந்தது. ஸோ ஆக்சுவலாக பாபாவுடைய கை மட்டும்தான், ஆசீர்வாதம் பண்ணுற அந்த கை மட்டும்தான் உடஞ்சிருந்தது. ஆனால் எனக்கு வரும்போது பாபாவுடைய கழுத்து பகுதி உடஞ்சிருந்தது. இப்படி உடஞ்சி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு பச்சை குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல கிளே, அந்த பச்சை கலர் கிளேயை எடுத்து இந்த கழுத்து பகுதியை சுற்றியும் வச்சு பாபாவை ஒட்ட வைக்கிறேன். ஒட்ட வச்சு தான் இப்போ நீங்கள் பாருங்கள் அவரை வந்து நிற்க வச்சுருக்கேன், கழுத்தை வந்து நிற்க வச்சுருக்கேன். நிற்க வச்சு கரெக்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னென்னா, இந்த பாபாவோடைய விக்கிரகத்தை பார்க்கும்போது இந்த விக்கிரகம் இப்போ பார்க்க கனகவட்டி சித்தரையா மாதிரியே இருக்கார். ஏன்னா நான் பழனியில் நான் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு வந்தேன். நான் உங்களை வாங்க மாட்டேன், ஆனால் நீங்களாக தான் ஒரு நாள் என்னைக்காவது என் வீடு தேடி வரணும் அப்படின்னு நான் அங்கே கடையில் விக்கிரகம் வாங்காமல் வந்தேன். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நான் பாபாவை கும்பிட்றவ இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன், பாபா எப்படி வர்றாரோ அப்படி நீங்களும் ஒரு நாள் என் வீடு தேடி வாங்க, அப்போ நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் இவரோட விக்கிரகம் வாங்காமையே வந்துட்டேன். ஆனால் இந்த கிளேயால், இந்த பச்சை கலர் கிளேயால் என்ன அறியாமல் எங்கள் வீட்டில் இருந்த அது ஒரே கிளே தான் இருந்ததை ஒட்டுனதும் எனக்கு என் மைண்டில் வந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, நான் வீடு தேடி வந்துட்டேன். ஏன் தான் இந்த பாபா ஏன் கனகப்பட்டி சித்தராக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, எங்கேருந்தோது பாபா வந்திருந்தா பரவாயில்ல, இந்த பாபா பழனியிலேருந்துல வந்திருக்காரு. பழனி அடிவாரத்தில் இருந்த பாபாவை வேற ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்து வழிபட்டு ஒரு வாரத்தில் அந்த விக்கிரகம் நான் தட்சணை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி என்னைய ஏன் இன்சிஸ்ட் பண்ணணும்? அப்படி நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பச்சை கலர் கிளையில் நான் ஏன் இதை ஒட்ட வைக்கணும்? ஒட்ட வச்சதுக்கப்புறமா மூட்டை சாமின்னு சொல்லுவோம் இல்லையா, கனகப்பட்டி சித்தர் வந்து கழுத்தில் ஒரு மூட்டை மாதிரி வச்சுருப்பார் இல்லையா எப்பயுமே. இந்த பாபாவுடைய விக்கிரகம் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பச்சை கலர் கிளேயால் நான் வந்து அவர் தொட்டு பின்னாடியெல்லாம் ஒட்ட வச்சதுக்கப்புறம் அவர் கழுத்தில் வச்சுக்கிட்டு மூட்டைன்னு ஒன்று வச்சு சுமந்துக்கிட்டே சுற்றுவார்ல, அது மாதிரியே இருக்குது பார்க்க. அண்டு கனகப்பட்டி ஐயாவுடைய கலரும் பச்சை கலர் தான், அதே பச்சை கலரில் தான் நான் கிளேயையும் ஒட்ட வச்சுருக்கேன்.
இப்போ அவர் பார்க்க சாக்ஷாத் எனக்கு என் கண்ணுக்கு கனகப்பட்டி சித்தரையா மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ இதுதான் பாபாவுடைய லீலை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நான் கேட்டது நீங்களா என்னை தேடி வரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு உணர்த்தினது என்னென்னா, பாபாவும் நானும் வேறு இல்லை, நீ வணங்குற பாபாவும் இந்த கனகப்பட்டி சித்தரும் ஒன்று தான் அப்படின்னு இந்த விக்கிரகம் அனுப்பி எனக்கு சொல்லிட்டாரு. என் பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்டாக ஏதாவது கிஃப்ட் கிடைக்கணும், புதுசாக ஒரு கிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு சகோதரிக்கு என் மூலயமா இல்லை, என்னோடய சப்ஸ்கிரைபர் மூலயமாவே ஒரு கிஃப்டை புது விக்கிரகமாக பாபா கொடுத்து அந்த பர்த்டேவை நிறைவு பண்ணியிருக்காரு. இதுதான் பாபா. நான் சொல்லியிருக்கேன், அவர் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க பண்ணுறாரு. யாருக்கு பர்த்டேனாலும் அவர் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுப்பாரு. எனக்கு மட்டும் நடக்கலை. எல்லோரிடமும் அவர் ஒரே மாதிரி தான் அன்பு செலுத்துகிறார், எந்த பாரபட்சமும் இன்றி. அதே போல் நாமும் அவர் மேல் அளவில்லா அன்பை செலுத்தினா பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் பாருங்கள், மொத்தம் 2 சப்ஸ்கிரைபர்ஸை இதில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சப்ஸ்கிரைபர் புது விக்கிரகத்தை அனுப்புகிறாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் கூட எனக்கு தெரியல, அவங்க கனவில் பழனியிலேருந்து உடஞ்ச விக்கிரகத்தை நான் வாங்கிட்டு வர மாதிரி அவங்களுக்கு கனவு வந்திருக்கு. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த லீலை நடந்திருக்கு. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.